ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 7ல் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 7ல் இன்றைக்கி நம்ம கட் ஒர்க் டிசைன்ஸும் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த கட் ஒர்க் டிசைன்ஸோட பேசிக் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கட் ஒர்க் எது பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா சர்க்கிள், அப்புறம் கம்மா ஷேப் போடுவோம் பார்த்திங்களா அது, அப்புறம் லீஃபு, அதுக்கப்புறம் ட்ராப் டிசைன். சுற்றி இந்த 4 டிசைன் தான் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதுலேருந்து தான் ஆரம்பிப்போம். அதனால் இந்த 4 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 4ம் எப்படி போடலாம், எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி சர்க்கிள், அது லீஃபு, கீழே உள்ளது அந்த ஸ்ப்ரில் டிசைன், அதாவது அந்த கம்மா, அதுக்கப்புறம் அந்த ட்ராப் டிசைன். இது 4 வச்சு தான் இந்த ஃபுல் டிசைனுமே கவர் ஆகும். இப்போ சர்க்கிள் நம்ம குட்டியாக போட்டு ஷேட் பண்ணுறது, இல்லை சைஸ் ரொம்ப சின்னதாக போட்டு அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகவும் கொஞ்சம் கேப் இடைக்கில உள்ள ஸ்பேஸ் நம்ம அதிகம் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுறது வரும். நம்ம சின்னதாக போட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்ஸ் கவர் ஆகிறப்ப அந்த டிசைன் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ட்ராப் போட்டாலும், இல்லை சர்க்கிள் போட்டாலும், இல்லை இந்த கமா போட்டாலும் நம்ம போடுற டிசைன் ஃபில் பண்ணுறப்ப நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்பேஸ் விட்ட மாதிரி தான் நம்ம போடணும். அதே மாதிரி இந்த கம்மா, அதாவது ஸ்ப்ரில் டிசைன் இவ்வளோ குட்டியாக சிங்கிளாக போடக்கூடாது. இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு டபுளாக நம்ம போடணும். அப்போ தான் அந்த டிசைன் ஷேட் பண்ணுறப்ப இது ஹைலைட் பண்ணி காட்டும். அடுத்து லீஃப் டிசைன் இந்த மாதிரி போடக்கூடாது. நெருக்க அப்படியே தொடர்ச்சியாக போடக்கூடாது. அதாவது ஸ்டெம்மு நடுவில் கோடு போட்டாலும் அதாவது ஸ்டெம் சொல்லுவோம். இப்போ நான் போட்டதும் ஸ்டெம் தான். இந்த மாதிரி டபுள் லைன், டபுள் லேயராக நம்ம ஸ்டெம் போட்டுக்கணும். லீஃப் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி போடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஷேட் பண்ணுறப்ப கிளியராக காட்டும், கிளியராக தெரியும். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த மாதிரி லீஃப் இப்படி தான் போடணும். அப்போ நடுவில் உள்ள அந்த ஸ்டெம் டபுள் லைனாக போட்டோம்னா நம்ம ஷேட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ லீஃப் இந்த பேட்டர்னில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் போடலாம். ஒரு ரவுண்ட் போட்டு அதே மாதிரி ஹம்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் டிசைன், அதாவது லீஃப், அந்த பெட்டல்ஸ் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஏன்னா நம்ம ஷேட் பண்ணுறப்ப அந்த டிசைன்ஸ் எல்லாமே கிளியராக தெரியணும். அதுக்காக தான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ளவர்ஸ் போடையில் கரெக்டாக அந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் அகலமாக பெருசாகவே போட்டோம் அப்படின்னா தான் ஹைலைட் பண்ணி அந்த ஸ்பேஸ் நல்லா கிளியராக விசிபிள் ஆகும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. குட்டியாக டாட் வச்சு இந்த மாதிரி நெருக்க போட்டோம் அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணுறப்ப இது தெரியாமையே போயிடும். அதனால தான் இப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் போடணும். லோட்டஸ் நம்ம நிறையா இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லேயும் சரி, கட் ஒர்க்லேயும் சரி, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸோட எல்லா டைப்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி தான் போடணும். லோட்டஸ் போட்டு கீழே அந்த லீஃப் வரும்ல, அதுதான் இது. நம்ம ஸ்டெம் போடுறனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி லோட்டஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் லோட்டஸ் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே போடுங்க. இந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸ் வர்ற மாதிரி கவர் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி குட்டியாக போட்டோம் அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணையில் இந்த ஃப்ளவரையும் சேர்த்து ஷேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நமக்கு விசிபிள் ஆகாது. கட் ஒர்க் டிசைனோட மெயினே நம்ம போடுற டிசைன் கரெக்டான ஸ்பேஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் இந்த கட் ஒர்க்கோட பேசிக் எலமெண்ட்ஸு. இதை மட்டும் நம்ம ஓரளவு இது பண்ணி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டிசைனுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த ஸ்ப்ரில் டிசைன் மேலேயே லீஃப் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அதை சொல்ல மறந்துட்டேன். இது இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டுட்டு லீஃப் கொஞ்சம் பெருசாகவே போட்டு கவர் பண்ணுங்கள். நெருக்க போடக்கூடாது. இப்போ நான் போடுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பெரிய லீஃபாக போட்டு இந்த டிசைன் நம்ம போடணும். இது மாதிரி போட்டு நம்ம ஷேட் பண்ணுறப்ப தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறப்ப இன்னும் அந்த நம்ம போடுற டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பேஸ் விட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். இதில் ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூவாக போட்டிருப்பேன். இது ராங். இப்படி போடக்கூடாது.
இவ்வளோ தான். இதான் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ். இது மட்டும்தான். இதை வந்து நம்ம நல்லா ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா கட் ஒர்க்கும் சரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் சரி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஷேப்குள்ளே எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். நார்மலாக ஃப்ளவர் டிசைன் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். ஹம்ப்ஸு ஃப்ளவர்ஸ் அதே அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் போடணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேட் பண்ணுறப்ப நல்லா ஹைலைட் பண்ணி அழகாக காட்டும். அந்த ஒவ்வொரு ஸ்பேஸும் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லா அழகாக தெரியும். அடுத்து வந்து லீஃப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளவர்ஸு, ஸ்டெம்மு, லீஃபு, சர்க்கிள், அந்த ட்ராப் டிசைன் இதை வச்சே வந்து நமக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை அப்படியே வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்ம வந்து ட்ரா பண்ணுறப்ப டிசைன் அதிகமாக இருக்க மாதிரி கவர் பண்ணிக்கணும். ஷேட் பண்ணுறது அதிகமாக வச்சுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு எந்தெந்த கேப்லாம் வந்து என்னென்ன ஷேப் போட முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஷேடிங் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல நம்ம போட்ட டிசைன் வந்து ஹைலைட் பண்ணி தெரிகிறப்ப அந்த மெஹந்தி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஷேடிங்கே நம்ம அதிகமாக வச்சோன்னா டிசைன் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஷேப்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஷேடிங் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு எங்கேயெல்லாம் டிசைன் போட்டு கவர் பண்ண முடியுமோ அங்கேயெல்லாம் கவர் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஷேப்ஸ் போட்டேன். ரொம்ப நெருக்க போட்டாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸும் இருக்கணும். அதே டைம் வந்து எல்லா சைடும் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப அந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவு எல்லா கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கவர் பண்ணோன்னா ஒரு டிசைன் டச் ஆகும். அதனால் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இப்படி டிசைன் போட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணுறது தான் வந்துட்டு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கட் ஒர்க் வந்து நெக்ஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு வந்து கட் ஒர்க் பற்றி என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிளில் பார்த்தோமோ, நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டில் சர்க்கிள் ஷேப்பில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து நான் லோட்டஸ் ஷேப் போடுறேன். லோட்டஸ் ஃப்ளவர் போடுறேன். லோட்டஸ் வந்து 5 பெட்டல்ஸ்லேயும் போடலாம், 3 பெட்டல்ஸ்லேயும் போடலாம். இந்த நமக்கு நம்மளோட டிசைன் வந்து நம்ம ஷேப்பு அது எந்த இடத்துல நம்ம போட போகிறோம் அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த லீவ்ஸோட கவுண்டிங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். நமக்கு என்ன டிசைன் தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் கவர் பண்ணி போட்டுட்டு ஷேட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் போடணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ, எந்த ஷேப் போட்டால் அழகாக இருக்குன்னு தோணுதோ அதை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஷேட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நான் லோட்டஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி அந்த மொட்டு சொல்லுவோம்ல, லோட்டஸ்லேயே மொட்டு, தாமரை மொட்டு அது போடுறேன். அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு கவர் பண்ணி ஷேட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்டில் வந்துட்டு இவ்வளோ தான் கவர் பண்ண முடியுது. மற்ற ரொம்ப கவர் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன் வந்து ரொம்ப ஒன்று டச் ஆகி அசிங்கமாக தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பு அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்குது. நமக்கு என்ன ஷேப்பில் வந்து நம்ம டிசைன் போட்டு ஃபில் பண்ணி ஷேட் பண்ணணும்னு தோணுதோ எல்லா ஷேப்லேயும் வந்து நம்ம டிசைன் வந்து ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு வந்து ஷேட் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து லீஃப் டிசைன் போட்டு ஷேட் பண்ணி காட்டுறேன். அது ஒயின்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த லீஃபு. எப்போவுமே வந்து ஸ்டெம் போடையில் பேசிக்கில் சொன்ன மாதிரி டபுள் ஸ்டெம், டபுள் லைன் போட்டு ஸ்டெம் போடுங்க. லீஃப் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. சென்டர் அந்த லைன் வரும் பாருங்க, அது போடுறதுனாலும் போடலாம். இல்லை ப்ளெயினாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். லீஃப் வந்து போடுறப்ப ரொம்ப பொறுமையாக போடுங்க. அந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைனல் லுக் வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம லீஃப் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷேட் பண்ணணும். இந்த லீஃப் போடுறப்பே வந்து உங்களுக்கு ஷேடிங்கில் நெகட்டிவ் டிசைனாக என்னென்னு சொல்கிறேன், கட் ஒர்க்னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லீஃப் வரைஞ்சிட்டோம். நம்ம எந்த ஷேப் போடுறோமோ அதை வந்துட்டு நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். ஃபுல் ஷேட் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். கட் ஒர்க் அப்படின்னா நம்ம டிசைன் போடுறோம் பார்த்திங்களா, இப்போ இந்த லீஃப் போட்டிருக்கோம்ல, இந்த லீஃப் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுறது வந்து கட் ஒர்க்கு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ணி விட்டோன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அந்த டிசைனை மட்டும் பார்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணி காட்டுறது, அதுதான் வந்து கட் ஒர்க்கு. இப்படி பார்டர் போட்டுக்கிட்டே வரிசையாக டிசைனுக்குள்ளே போகாமல் வெளியில் மட்டும் அவுட்லைன் போடுறோம். அந்த அவுட்லைனுக்கு பேர் தான் வந்து கட் ஒர்க். அவ்வளோதான். இப்போ இந்த லீஃபை ஃபுல்லாக வந்துட்டு
நான் வந்து போல்டாக்கி தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு பேர் தான் வந்து கட் ஒர்க். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஷேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா ஷேட் பண்ணியிருப்பேன், மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் நம்ம ஷேட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். ஃபுல்லாக ஷேட் பண்ணிடலாம். இப்போ வந்து லீவ்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தனியாக ஒரு லுக் தெரியும். இது மாதிரி நீட்டாக போட்டோம் அப்படின்னா அதோட அவுட்லுக் வந்து நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பார்க்கலாம். இது ஒரு வகையான ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் வந்து இந்த டுலிப்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளவரில் வரும். வெளியிலேருந்து ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க, இந்த சைடு அதே மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க, சென்டரில் வந்து அதே மாதிரி ஒரு வி ஷேப் கோபுரம் மாதிரி. அல்லிப்பூன்னு நினைக்கிறேன், அல்லிப்பூ தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அப்படியே லீஃபு அதே மாதிரி கீழே அந்த ஸ்ப்ரில்லு. இதில் வந்து என்னென்ன டிசைன் வேறு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த எல்லா டிசைனையும் போட்டு ஒரே பேட்டர்ன். இப்போ ரோஸ் போடுறோம் அப்படின்னா ரோஸ் மட்டும் போட்டு கவர் பண்ணுங்கள். ஹம்ஸ் போட்டு ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா அது மட்டும் போட்டு கவர் பண்ணுங்கள். ஏன்னா யூனிக்காக இருக்கும் அப்படி போட்டோம் அப்படின்னா. எல்லா ஃப்ளவரையும் ஒன்றா போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃப்ளவரை திரும்ப திரும்ப போட்டு எங்கெங்கே ஃபில் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் போட்டு வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து இது ரோஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் மாதிரி தான் அந்த கப்பு வந்து. மேலே அந்த 3 லீஃப் வர்றது மட்டும் வேறு மாதிரி ஆகும். உங்களுக்கு என்ன ஃப்ளவர் போடணும் அப்படின்னு தோணுதோ அந்த ஃப்ளவர் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்டெம்மு, லீஃபு, சர்க்கிளு, அந்த அதை போட்டு வந்து ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து கவர் பண்ணணும். அதாவது இந்த ஷேட் பண்ணுற இடத்த இல்லை ஹைலைட் பண்ணுற இடத்த கவர் பண்ணி விட்றணும், அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் இந்த டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ வந்து நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ்க்கும் கட் ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து எப்படி போகுது என்ன அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் வந்து நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கட் ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளார்ஸ் போட்டுக்கோங்க, ஃப்ளார்ஸ் லீவ்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளவர் போடணும் அப்படின்னு தோணுதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஹம்ஸ் போட்டு போடுற மாதிரியும் போட்டுக்கிறேன். கட் ஒர்க் அப்படின்னா மற்ற ஃபில்லிங்ஸ் டிசைன் போட்டு இல்லை பக்கத்தில் வேறு எதுவும் டிசைன் போட்டு அதுக்கு இடையில இந்த ஃப்ளவர் கொடுக்கையில் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம், அதுதான் வந்து நம்ம கட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை ஃபில் பண்ணி காட்டையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது எப்படி நெகட்டிவ் எப்படி அப்படின்ட்டு. வந்து சென்டரில் வந்துட்டு நான் உங்களுக்கு மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த இந்த லீவ்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்டரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் வந்து கட் ஒர்க் அப்படின்னு. இப்போ வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைன் போட்டு கடையில் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம், அவுட்லைன் கொடுத்து நல்லா இந்த லீவ்ஸ் மாதிரியே வந்துட்டு ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் உள்ள ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் ஏதோ ஒரு ஃபில்லிங்ஸ் இப்போ நான் வந்து லைன் போட்டு ஃபில் பண்ணுறேன். லைன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக தெரியும், அதை மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன் வந்து ஹைலைட் பண்ணி தெரியுதா, இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த சைடில் உள்ள ஃபில்லிங்ஸ்லேருந்து இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இப்போ மற்ற இடத்துல நம்ம போட்ட ஃபில்லிங்ஸ்க்கும் இந்த வந்து ரெண்டு 3 டிசைன் கலக்கையில் வந்து அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டின அந்த கட் ஒர்க் பண்ண டிசைன் மட்டும் தனியாக எடுத்து காட்டும். அதுதான் வந்து நம்ம கட் ஒர்க் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். சைடில் வந்து நான் ஸ்பில் டிசைன் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இல்லை 2 சைடுமே வந்து நம்ம லைன் போடுறனாலும் லைன் போட்டுக்கலாம், அவ்வளோதான் கட் ஒர்க். இப்போ தான் அந்த ஃபில்லிங்ஸ்க்கும் கட் ஒர்க்குக்கும் உங்களுக்கு வந்து தனியாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் 2 சைடு ஃபில்லிங்ஸ் இருக்குது, சென்டரில் வந்து ஃப்ளவர் போட்டு கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே வந்துட்டு நான் உங்களுக்கு டிசைனாக ஃபுல்லாக ஹேண்டில் போடுறப்ப என்ன மாதிரி இப்போ வந்து வெறும் ஷேப் மட்டும் சொல்லியிருந்தேன்ல, இப்போ நம்ம ஷேப்குள்ளே போட்டுட்டு எப்படி வந்து இதை நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கட் ஒர்க் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெம்மு, லீஃபு, சர்க்கிள் என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டு ஃபில்லிங்ஸே சைடில் போட்டாச்சு, ஹைலைட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம போட்ட இந்த ஷேப்பை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஹைலைட் அதாவது லைன்ஸு, ஹம்ஸு, டபுள் லைனு, பார்டர்ஸு இதெல்லாம் போட்டு
இந்த டிசைனை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். எப்போவுமே வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம எடுத்து காட்டணும், அதாவது அதை வந்து தனியாக இது பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுறணும். அதுதான் வந்து பேசிக்கு. இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை எடுத்து தனியாக காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் வந்து போட்டிருக்க அந்த கட் ஒர்க் டிசைனும் இப்போ அந்த டபுள் லைன் ஹம்ஸ் போட்டு இடையில போட்டதுக்கும் உங்களுக்கு வந்து தனியாக தெரியும் டிஃப்ரென்ஸு. லாஸ்ட்டாக வந்து டாட்டோ இல்லை வந்து ஒயின்ஸோ அந்த மாதிரி போட்டு வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் ஒர்க்கையோ இல்லை நேட்டிவையோ வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஸ்டார்டிங்கில் கூட இந்த மாதிரி கட் ஒர்க் போட்டு ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஷேப்பில் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து டிசைன் போட்டு ஃபில் பண்ணணும்னு தோணும் அந்த ஷேப்பில் போடலாம். ஹார்ட் ஷேப்பில் போடலாம், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம போட்டு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணையில் கட் ஒர்க் போடலான்னு சொன்னேன்ல, அது எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரில் டிசைன் போட்டுட்டு அதை லீஃப் ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, லீஃப் போட்டு இது பண்ணுறது, அதை வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டு கட் ஒர்க் டிசைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன்ஸு, அப்புறம் போல்ட் லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு ஹம்ஸு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபில்லிங்ஸ் பண்ணலாம். அதாவது ஹேண்டோட டாப்பில் சொல்கிறேன், நம்ம பேங்கிள்ஸ் போடுவோம்ல அந்த இடத்துல இதை வந்து போட்டு நம்ம வந்து ஹென்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கட் ஒர்க் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ரோஸ் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கட் ஒர்க்கோட ஸ்டார்டிங். இப்போ உங்களுக்கு சொன்ன ஐடியா வந்துட்டு ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டாக ஹைலைட் பண்ணி போல்ட் லைன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா தனியாக ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம போடுறப்ப நார்மலாக வந்து லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கட் ஒர்க் டிசைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் தான் போடணும் அப்படின்னு இல்லை. இதே இந்த ரவுண்டு, ரெக்டாங்கிளு, ட்ரையாங்கிளு, ஹார்ட் ஷேப்பு, பிரமிட் ஷேப்பு, டைமண்ட் ஷேப் அந்த மாதிரி எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வந்து கட் ஒர்க்கையோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸையோ வந்துட்டு போட்டு நீங்கள் வந்து மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இதை பற்றின டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு இல்லை இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.